சிந்து பைரவி சீரியல்ல இப்ப பஞ்சாயத்தை கூட்டி சிந்து சிவாவை பொய் சொல்லி ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, பஞ்சாயத்துக்கிட்ட இந்த மகா போயிட்டு அதான் நிரூபணம் ஆயிடுச்சுல, என் மகனுக்கும் இந்த சிந்துவுக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பஞ்சாயத்துல ஆமா, பையனோட அம்மா கேட்கறது நியாயம் தானே, இந்த பொண்ணு ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணியிருக்கு, அவங்க அம்மா கேட்குற மாதிரி இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியை தான் கேட்குறாங்க. அன்னபூர்ணியும் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு ஏன் சிந்து இப்படி பண்ணுன அப்படின்னு மனசுக்குள்ளாரியே நினச்சிட்டு சிவா கிட்ட போயிட்டு, நீ அவ்வளோ சொல்லியும் உன்னைய நம்பாமல் உனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என்னைய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மன்னிப்பை கேட்டுட்டு, நானும் ஒத்துக்கிறேன், இந்த கல்யாணம் செல்லாது, இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சிந்துவுக்கு மனசே விட்டு போச்சு. ஸோ கதறாங்க, கெஞ்சுறாங்க. அப்புறம் இதுதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னா சிவா கட்டின தாலியை சிந்து கழுத்துல இருந்து கழட்ட சொல்லுங்க அப்படின்னு இந்த ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்கு. பஞ்சாயத்துலேயும் ஓகே தாலியை கழட்டி கொடுமா அப்படின்னு சொல்லும் பொழுது கழட்ட முடியாது அப்படின்னு சிந்து சொல்ல, உடனே மகா இருந்துக்கிட்டு நீ என்னடி கழட்ட முடியாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி போய் தாலியை கழட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சிந்து விடாமல் அவங்க கையை பிடிச்சி தடுத்து இடித்து தள்ளி விட்டுறாங்க. என்னையும் டாக்டரையும் அந்த கடவுளே வந்து பிரித்தாலும் அந்த கடவுளையே நான் ஏற்று சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பஞ்சு டயலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு இந்த சிந்து. கொஞ்ச நேரத்தில் தேவராஜ் அங்கே வராப்புல ஒரு நோட்டீஸோட, அது என்ன டைவர்ஸ் பேப்பர் தான், அதை எடுத்துக்கிட்டு வந்து இதில் சிந்துவை கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது டைவர்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதுனால நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சிந்துவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீ தாலியை கழட்டலை அப்படின்னா பஞ்சாயத்தில் இருக்கிறவங்கள வச்சு உன் தாலியை கழட்ட சொல்லுவேன் அப்படின்னு பஞ்சாயத்து கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பஞ்சாயத்தில். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நாளைய எபிசோடில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.